Good morning, everybody. Welcome to live market analysis. நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்றோம். லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படின்ற பேர்ல எல்எம்ஏ ப்ரோக்ராம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே 11 o'clock எவ்ரிடே மண்டே டு ஃப்ரைடே பார்க்கணும். அப்ஜெக்டிவ் என்ன? கிளியர் ட்ரேடிங் பிளான் வேணும். எங்க லாங் போகணும், எங்க ஷார்ட் போகணும் வித் வெரி கிளியர் ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி இந்த ட்ரேட் பிளான் ஃபார் ஆப்ஷன்ஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எடுக்கலாம், எவ்வளவு ஸ்டாப் லாஸ் போடலாம், என்ன டார்கெட் நம்ம பார்க்குறோம். கிளியர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பண்றோம். நேற்றுக்கு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல என்ன வாய்ப்பு இருந்தது, அது நமக்கு பாசிட்டிவா இருந்ததா நெகட்டிவா இருந்ததா, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அதே மாதிரி இந்த ரூல்ஸை மறக்கவே கூடாது. 2 trades per day பண்ணணும், அதுக்கு மேல பண்ண வேண்டாம். அதே மாதிரி ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிஃப்டியா இருந்ததுன்னா 2 ட்ரேடிங்மே சேர்த்து 1250 இருந்து 1500 நம்ம எடுப்போம். ரிஸ்க் பெர் ட்ரேட் அப்படின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 இருந்து 1500. ரிவார்டுன்னு பாத்தீங்கன்னா 1:1 ஆர் 2:1 அப்படின்னு பார்க்கலாம். 750 ரிஸ்க், 1500 ரிவார்டு. இல்ல 1:1 750 வந்தா கூட சில சமயம் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஃபஷனலா எப்படி ட்ரேட் பண்ணணும்? சின்ன சின்ன ப்ராஃபிட், கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட், ரெகுலர் ப்ராஃபிட். ஸோ ரிஸ்க் பெர் ட்ரேட் 750 இந்த மாதிரி 20 ட்ரேடுக்கு நம்ம அதாவது ஒரு லாட்டுன்னு கணக்கு வச்சா 15,000 ரிஸ்க். இது வந்து எவ்வளவு நாளைக்கு? லைஃப் டைம். 5,000 லாஸ் ஆச்சுன்னா நம்ம ட்ரேட் பண்றதை நிறுத்திடுவோம். ஆனா இந்த 20 ட்ரேடும் தொடர்ந்து லாஸ் ஆனாதான் இந்த லாஸ் வரும். அதுக்கான வாய்ப்புன்றது மிக 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 குறைவு. இதுதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயமா எடுத்துக்கணும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு அதே மாதிரி போட்டிருக்கேன். 2,500 2 ட்ரேடுக்கு 3,000 ரிஸ்க் எடுக்கிறோம். ஒரு ட்ரேடுக்கு 1,500. ஓகே. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 20 ட்ரேடுக்குன்னு பார்க்கும்போது 30,000 நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். லைஃப் டைம் ரிஸ்க். இதெல்லாம் எழுதி ப்ளூ பிரிண்டா கையில வச்சுட்டு தான் வேலை பார்க்கணும். இதுல யாரெல்லாம் பிளான் பண்ணலையோ அவங்களாம் லூஸ் பண்ணுவாங்கன்றதுக்கு எடுத்துக்காட்டு செபி சொல்ற இன்ஃபர்மேஷன். 90% பீப்புள் லூஸ். அதே மாதிரி என்ட்ரி லெவல் காஷன் நான் சொல்லிடுறேன். டெய்லி ஞாபகப்படுத்துறவங்களுக்கு எப்பவுமே நம்ம என்ட்ரி கொடுத்த பிறகு 10-15 மினிட்ஸ்ல நமக்கு சாதகமா இல்லைன்னா யூ கேன் எக்ஸிட் வித் ஸ்மால் ப்ராஃபிட் ஆர் பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஈவன் ஸ்மால் லாஸ் ஆல்சோ ஓகே. ஸோ ப்ரைஸ் வந்து நம்ம கொடுத்த லெவலுக்கு கிட்ட போயிட்டு ட்ரிகர் ஆகலைன்னா அடுத்த முறை போய் ட்ரிகர் ஆகும்போது எடுக்கக்கூடாது. சின்னதா ஒரு ப்ராஃபிட் வந்தா கூட ஒரு நாளைக்கு அதோட ட்ரேடை நிறுத்திக்கலாம். அதுவே பெரிய ரேட் ஆஃப் ரிட்டர்னை கொடுக்கும். நீங்க ஒழுங்கா மெயின்டைன் பண்ணீங்கன்னா. சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நேத்தியோட ட்ரேட் என்னவோ அதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம். யா, குட் மார்னிங் கிறிஸ்டோபர் சார், ஆனந்தவல்லி மேடம், ஸ்ரீதர் சார், சரோட சார், சதீஷ். குட் மார்னிங் ஆல். ஓகே. ஸோ இப்போ நம்ம குயிக்கா என்ன பண்றோம்? சார்ட்டுக்கு போயிடலாம். நந்தகுமார் சார், குட் மார்னிங். ஓகே. ஸோ இப்போ நேத்திக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் எது அப்படின்னா, நிப்டில வி வாண்டட் டு கோ ஃபார் இங்க பேசிட்டு இருக்க போய் நம்ம என்ட்ரி கிடைச்சிருச்சு இல்லையா? 22,258 என்ட்ரி பண்ணிடலாம்னு சொன்னோம். ஸோ அதுக்கு டார்கெட்டா என்ன பிளான் பண்ணியிருந்தோம்? 22,330. அதுல வந்து ஷார்ட்டுக்கு பிளான் பண்ணோம் இல்லையா? அது ஏறி வரும்போது அங்க ஷார்ட்டுக்கு பிளான் பண்ணலாம் அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்னையோட வாய்ப்புக்கு நம்ம போயிடலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் யூ டு தி சார்ட். ஓகே. So let me go to okay. So இப்போ நம்ம நிஃப்டிக்குள்ள போயிடலாம். நிஃப்டியோட சார்ட் இப்போ நான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே நிஃப்டி விசிபிளா இருக்கணும். ஓகே. ஸோ நிஃப்டி நேத்திக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ நேத்திக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் இதான் இல்லையா? ஸோ நேத்திக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் இதான். என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல பை பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். பேசிட்டு இருப்ப என்ட்ரி ஆயிடுச்சு 22,258. அப்புறம் இப்போ 10 பாயிண்ட் கூட இறங்குச்சு இல்லையா? ஸோ இறங்கி ஏறிச்சு. அதுக்கு உண்டான நமக்கு 58ல இருந்து 330க்கு நம்ம பிளான் பண்ணோம். 330 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளவு பாயிண்ட்? அது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 70 பாயிண்ட்டுக்கான மூவ். 70 பாயிண்ட்டுக்கான மூவ். ஓகே. ஸோ தட்ஸ் பியூட்டிஃபுல். கிட்டத்தட்ட 70 பாயிண்ட்டுக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ கிடைச்ச என்ட்ரி அது. அதன் பிறகு ஷார்ட்டுக்கான என்ட்ரி அப்படின்னு நம்ம இங்க பேசியிருந்தோம். 20,330 ஷார்ட்டுக்கான என்ட்ரி கிடைச்சது. தென் அன்னைக்கு கீழே எவ்வளவு தூரம் இறங்கி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கேம் டவுன் டு 22,782. ஸோ கிட்டத்தட்ட 48 பாயிண்ட். ஸோ மேல இப்படி பாத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கிடைச்ச பாயிண்ட் 70 பாயிண்ட், 72 பாயிண்ட் மேல. கீழே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 48 பாயிண்ட் அப்படின்னு பாக்குறோம். ஸோ எவ்வளவு பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தா 78 ஒரு 42 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 120 பாயிண்ட் நேற்றுக்கு நம்ம 120 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா
நம்ம என்ன கெயின் பண்றோம், என்ன லூஸ் பண்றோம் அப்படின்றது. சரி, இன்னைக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னாலும் அதனுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய செல் ஏரியால தான் அது ஓப்பனா என்ன பண்ணிருக்கு, சரசரன்னு கீழே வந்ததை நம்ம பார்க்கிறோம். சரசரன்னு கீழையும் வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஸோ செல் ஏரியாக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றத நம்ம சரி, இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கமிங் பேக் டு த சார்ட். உங்களுக்கு நிஃப்டியோட சார்ட் விசிபிளா இருக்கணும். நான் எல்லாத்தையுமே எடுத்துட போறேன். we'll have a fresh look. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு செல்லிங் ஏரியா ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஐ வில் ரிமூவ் எவ்ரிதிங். ஓகே. ஸோ இப்ப இருக்கிற நிலைமை என்ன? பிக் பிக்சர் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இல்லையா? தட் பிக் பிக்சர் தேர் இஸ் நோ சேஞ்ச். இப்போதைக்கு நம்ம என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல இறங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ நமக்கு இந்த செல்லிங் ஏரியா இன்னும் ஹோல்ட் ஆகுது. லுக்கிங் வெரி ஸ்ட்ராங். செல்லிங் ஏரியா லுக்ஸ் ஸ்டில் ஸ்ட்ராங்கர். ஓகே. ஸோ மீண்டும் மீண்டும் இந்த ஏரியாக்குள்ள வரும்போது என்ன நடக்கலாம்? செல்லிங் பிரஷர் நிறையவே வரலாம் அப்படின்றது ஒரு வியூ. ஓகே. ஸோ இந்த இடத்த அது ஹோல்ட் பண்ணுமா, பிரேக் பண்ணுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம செல்லர் தான். ஆஸ் ஆஃப் நவ் ஆல்சோ வி ஆர் செல்லர். ஸோ இதுல மீண்டும் உள்ள வரும்போது நம்ம செல் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ள வந்தா செல் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ள அப்படின்னு சொன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைக்கான ப்ரொவிஷனை பத்தி யோசிக்கலாம். 22,350 எஸ். ஓகே. ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்? வி வில் பிளான் டு கோ ஷார்ட் அட் 22,350 and we'll keep a stop loss 22,390 and for a target of 22,270. ஓகே. ஆனா 2:1 கொடுத்துருக்கேன். நம்ம 1.5லே கூட வெளியில வர்றது நல்லது இன் ஜெனரல். ஸோ ஏறி வந்தா நம்ம இங்க செல்லரா இருக்க போறோம். ஆம், ஒருவேளை ஒரு ஸ்பைக் வந்தது அப்படின்னு சொன்னா நம்ம செகண்ட் செல்லிங்க்கும் ஒரு வாய்ப்பு. செகண்ட் செல்லிங் எங்க வருது? 22,458. ஸோ செகண்ட் செல்லிங் இது வந்து செல் 2. Sell 2 at 22,458 and stop loss 22,498 and we'll have the target of 80 points. So 22,378. ஓகே. ஸோ இந்த ரெண்டு இடத்துல நம்ம செல்லரா பிளான் பண்ணலாம் இன் ஜெனரல். சரி, இதுக்கு மேல போயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த 390 தாண்டும் போது இந்த டிராவல் 458 நோக்கி போகுமா? அதை நம்ம கேப்சர் பண்ணலாமா அப்படின்னா அது உங்க சாமர்த்தியம். இது இந்த இந்த ஏரியா கேப்சர் பண்றதுன்றது பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு எவ்வளவு வருது? 68 பாயிண்ட் வருது. சரி, 68 பாயிண்ட் நம்ம கேப்சர் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா பண்ணலாம். 40 பாயிண்ட் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நம்ம 390க்கு மேல ஒரு லாங் கூட போயிட்டு கவர் பண்ணி பார்க்கலாம். சரி. ஸோ திஸ் இஸ் த ஷார்ட் சைட் ஆஃப் தி கேம். குட் மார்னிங் ஆனந்த். ஓகே, திஸ் இஸ் த ஷார்ட் சைட் ஆஃப் த கேம். அது மாதிரி இப்போ நிலவரத்தை வந்து எப்படி பார்க்கலாம்? ஷார்ட் சைட்ல இருந்து பார்க்குறோம். லாங் சைடுக்கு என்ன நடக்கலாம் இன்னைக்கு? ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் எல்லா இடத்துலயும் மேல வந்துட்டே இருக்கு. ரைட். நம்ம பியூர்லி சார்ட் தான் பேஸ் பண்ணி பார்த்துட்டு வரோம். தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ரைட். லோக்கல் ஃபேக்டர்ஸ் அண்ட் குளோபல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் we will also look into லாங் சைடுல என்ன பண்ணி பார்க்கலாம். செல்லு தான் நம்ம டாப் ப்ரையாரிட்டியா இப்போ வச்சிருக்கிறோம். we want to be a seller in general. ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம். கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்றது பண்ணலாமா? ஓகே. ஸோ இந்த ஏரியா மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் ஒரு சேஃப்கார்ட் பண்ணக்கூடியது. உடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு
நல்ல ஒரு ஃபால் வரும். திஸ் இஸ் அ பிகர் ஃபால் ஏரியா. ஸோ ஒருவேளை நான் லாங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். 230 அண்ட் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸா போட வேண்டிய ஒரு இடம் இது. பட் பெரிய ஸ்டாப் லாஸ் போடணுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அவ்வளவு பெரிய ஸ்டாப் லாஸ் போட்டு வேலை பார்க்கணுமா அப்படின்னு கொஞ்சம் நான் யோசிக்கிறேன். ஓகே, ஸோ அதே 40 பாயிண்ட்ஸே எடுத்துக்கலாம் நம்ம. 22,230 and the stop loss 22,290 and the target 1.5 times 60 பாயிண்ட் நம்ம யோசிக்கலாம். 22,000. ஓகே, ஸோ நமக்கு பைக்கான ஒரு இடம், செல்லுக்கு 2 இடத்த நம்ம வச்சிருக்கிறோம். பிரேக் டவுன் செல் இதுக்கு கீழே பிரேக் டவுன் பண்ணலாமா அப்படின்னா எஸ், இன்னைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், எப்போ வேணா நடக்கலாம். பிரேக் டவுன் செல் கிலோ 22,170, ஸ்டாப் லாஸ் 50 பாயிண்ட் வச்சுக்கலாம். 22,220 நிறையவே கிடைக்கும் இல்லையா? நிறையவே கிடைக்கும். ஓகே, 100 பாயிண்ட் கிடைக்கும் நமக்கு இந்த இடத்துல. ஸோ வி லுக் ஃபார் அ ப்ராஃபிட் ஆஃப் 100 பாயிண்ட்ஸ் ஃபார் அ டார்கெட் 22,070. ஓகே, ஸோ இதான் இப்ப கல நிலவரம் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆப்ஷன்ஸ் எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கலாம். ஓகே, ஆப்ஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். இதுல ஆப்ஷன்ஸ் எங்க எடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகே, ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 22,300 புட் எடுக்கலாம். ஆனா நம்ம நெக்ஸ்ட் வீக் எடுக்கிறோம். 22,300 புட். We buy 22,300 put, stop loss 25 points, target 50 points. புட் ஆப்ஷன்ஸும் நம்ம மேல வரும்போது எடுக்கலாம். கால் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அது உடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா ஸ்ட்ராங் ஃபால் ஆன் த கார்ட்ஸ். ஸோ அதனால எப்பவுமே அந்த செல்லிங் ப்ரெஷர் வரும்போது கால் ஆப்ஷன்ல நமக்கு ஃபியூச்சர் கொஞ்சம் ஏறிடும். ஆப்ஷன்ஸ் அவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்காது. அதனால கொஞ்சம் யோசனையா இருக்கு. இல்லைன்னா இந்த 22,200 கால் கூட நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கீழே டிப் ஆகும்போது. பட் அவ்வளோ மொமெண்டம் அதில் ஆப்ஷன்ஸ்ல வருமானு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அது ஒண்ணுதான். ஆனால் கீழே இறங்கும்போது சர சர சரன்னு இறங்கிடலாம். அப்போ நம்ம புட்டை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கலாமா? 22,300 next week put 23rd May put. Okay, so when it comes to 168 range வரும்போது எடுக்கலாமானா எடுக்கலாம். அதை நான் மார்க் பண்றேன். Buy 22,300
put at 168. Stop loss 25 points வைக்கிறோம். Target 50 point. ஒரு பெருசா விழ ஆரம்பிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பெருசா விழ ஆரம்பிக்கும் போது நம்ம பிரேக் அவுட் பத்தி யோசிக்கிறோம். இதுக்கு மேலன்னா நம்ம பிரேக் அவுட் எடுத்துக்கலாம். above 251 we are a buyer. Break out by above 251 and the stop loss will keep same 25 points, 226, and the target will keep 50 points, 301. So this is what we can do with put options. பார்க்கலாம் எந்த பக்கம் அது ஸ்ட்ராங்கா நமக்கு வேலை செய்யறது பார்க்கலாம். ஸோ இந்த டிப்ல நான் கால் ஆப்ஷன் கொஞ்சம் எடுத்து பார்க்கலாமா சார் அப்படின்றதையும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். So 22,200 கால் எடுத்து பார்க்குறேன். Next week. Currently 308. Okay, so somewhere around 170, 172 in the range ல டிப் ஆகும்போது நம்ம எடுத்து பார்க்கலாம். By 22,200 call at 172 and the stop loss will keep it at 147. Target limited தான். We are taking the risk of 25 points. Reward ஒரு 38 points, 40 points தான் நம்ம வைக்கணும். Okay. 200. 38 பாயிண்ட் வச்சுக்கலாம். 210 is the target. Okay, so options அப்படின்னு வரும்போது you can take call. இந்த இடம் வந்து கால் எடுக்கலாம். நான் புட்டு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். Everything is in the same page. So futures and put option and the call option all in the same place. Correct 22,230, 22,000. And that must have a correction. 22,000.
plus 130. Okay. Thank you, sir. $190. Okay. Thank you. Correction done. Right. So மூணுமே ஒரே பேஜ்ல வச்சிருக்கோம். So that நீங்க அப்சர்வ் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்றது. மூணையும் ஒரே பேஜ்ல சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, குயிக்கா பேங்க் நிஃப்டி போயிடலாம். பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி எப்படி வேலை செய்யுது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். Let me go to bank nifty. ஸோ நேத்திக்கு பேங்க் நிஃப்டி நம்ம வந்து கீழே டிப்ல வந்து 47,530 பைக்காக பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி செல்லுக்கு வந்து 48,235 பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இட் கேம் வெரி க்ளோஸ் அண்ட் இந்த செல்லிங் ஏரியா கிட்ட வந்துட்டு நம்ம டார்கெட் 48,000 கிட்ட அச்சீவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட் மீ see. Okay, this is what our yesterday plan. ஸோ நேற்றுக்கு இந்த இடத்துல எவ்வளவு வந்தது அப்படின்னு பாருங்க. கிட்ட நமக்கு வந்து எஸ். ஓகே, ரொம்ப கிட்ட வந்துட்டு திரும்பிடுச்சு. அப்கோர்ஸ் யாராவது கரெக்ட் பண்ணி எடுத்திருந்தீங்கன்னா இந்த ஷார்ட் கிடைச்சிருக்கும். டார்கெட்டும் அச்சீவ் ஆயிருக்கு. திஸ் வாட் எஸ்டர்டே கேம். ஓகே, ஸோ எஸ்டர்டேயோட கேம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். பேங்க் நிஃப்டி ஸ்டில் லுக்கிங் வெரி வெரி வீக் கம்பேர் வித் நிஃப்டி. ஸோ இன்னைக்கு எப்படி இதை பார்க்கலாம்? நான் டெலிட் பண்ணிடுறேன். ஃப்ரெஷ்ஷா பார்க்கலாம். So what's happening with the Bank Nifty? Bank Nifty is showing a lot of weakness in general. Okay. நமக்கு இன்னைக்கு ட்ரேடுக்கு இதை எப்படி பார்க்கலாம்? ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இன்னமும் இருக்குது. இந்த இடத்தையே அதனால இன்னும் தாண்ட முடியல. அண்ட் ஃபர்தர் செல்லிங் ப்ரெஷரும் இப்போ பில்டப் ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்தர் செல்லிங் ப்ரெஷரும் பில்டப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்றத பார்க்கலாம். செல்லுக்கான வாய்ப்புகள் நிறைய மேல உருவாயிட்டே இருக்கு. செல்லுக்கான வாய்ப்புகள் நிறைய உருவாயிட்டு இருக்கு. அதனால எவ்ரி டைம் இட் கோஸ் அப் we want to be a seller. We want to be a seller. Go short. It bounces at 48.76 and the stop loss 48,170. 100 points நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். Target of 200 points and 47,876. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல பிரேக் டவுன் செல்லுக்கு தயாராகிற மாதிரி இருக்கு. We can take that. We'll go for a breakdown sell below 48,780. We are going to sell, break down, sell below 47,780. Making the stop loss for 880. Maybe 44,900, 120 points கூட வைக்கலாம். ரைட்? என்ன அப்படின்னா இதை உடைச்சிடுச்சுன்னா நல்ல நீளமா ஒரு இறக்கம். இப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். புட் ஆப்ஷன் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இறங்கி வரும்போது இட் இஸ் கமிங் டு அஸ். நமக்கு ட்ரிகர் ஆகுது 47,574 டார்கெட். ஓகே, டார்கெட் 47,574 என்ட்ரி ஆயிடணும். நம்ம இப்போ டார்கெட் 47.
Okay, so already we entered and it's going on. Put option அதில் எடுத்துக்கலாம் இதே நேரத்தில். So 47 yeah 47 800 put கூட எடுத்துக்கலாம். 800 900 இந்த புட்டு உடனே எடுத்துக்கலாம். சரி, so weakness start ஆயாச்சு. So this will take us ஓகே. ஸோ இந்த இடம் தான் முக்கியமான ஒரு இடமா அது இருக்கு. ஓகே, பிரேக் டவுன் செல்லுக்கு நம்ம அந்த இடம் எடுத்துட்டோம். எங்க கவர் பண்றதுன்னு போட்டோம். ரைட், திஸ் இஸ் ஒன் ஏரியா பிரேக் டவுன் செல்லுக்கு. ஒரு இடத்துலையுமே செல்லுக்கான வாய்ப்புகளை தான் அது கொடுக்குது. மேல ஏறி வந்தா 47 904. இன்னொரு ஷார்ட் பண்ணிக்கலாம். நான் 900 கொடுத்துருக்கேன்ல, அது ஏறி வந்தாலும் ஷார்ட் நம்ம பரவாயில்ல 910 கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்தாலும் திரும்ப ஒரு செல்லிங் பிரஷர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடம் வந்து ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறவங்க மட்டும் யோசிக்கலாம். 58,000. ஓகே, ஸோ இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சாச்சு. பட் ஸ்டில் இட் இஸ் கிவிங் சம் கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ரகிள், பட் லுக்ஸ் வெரி வீக். ஓகே, ஸோ இட் லுக்ஸ் வெரி வீக். நம்ம ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். இதுல 47 47 48 47 900 48 கூட நம்ம பார்க்கலாம். 800 47 600 47 600 பார்க்கலாம். விக்காத 47 600 புட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக். இதை வந்து நம்ம ஒரு பிரேக் அவுட்ல கூட எடுக்கிறத பத்தி யோசிக்கலாம். If it breaks 420, we will take. Breakout by 47 600 P. Next week எடுக்கிறோம். Above 420. Stop loss 360. And for the target of 540. ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க எல்லாருமே. அதனால வித் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வி டு ஆல் அவர் ட்ரேட்ஸ், ரைட்? அதனால நம்ம என்ட்ரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸை நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கோம்னு அர்த்தம், ரைட்டா? மைண்டுக்குள்ள எந்த ஆசிலேஷன் இருக்கக்கூடாது. வி ஷுட் பி அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். வி டூ த அனாலிசிஸ், ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்பாட் பண்ணி நம்ம பொசிஷன் எடுக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ இட் இஸ் இன் அவர் ஃபேவர், வெல் அண்ட் குட். இஃப் இட் டசன்ட், வி ஷுட் அக்செப்ட். ஓகே, ஸோ இன்னும் வீக்னஸ் இருக்கு, இங்கேயே நம்ம செல்லர் தான். சரி, ஸோ இது பிரேக் பண்ணி மேலே போனா எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழே வந்துச்சு ஏதோ ஒரு காரணத்தினால, இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம்ல, ஸோ தட் இஸ் கோயிங் டு பி ஓகே. ஸோ ஏதோ ஒரு டிப் கிடைச்சா கூட நம்ம அதை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் ஷார்ட் பண்றதுக்கும் ஆப்ஷனை பை பண்றதுக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம்.
Okay. So in case இது டிப் ஆச்சு அப்படின்னா நம்ம 300ல கூட நம்ம யோசிக்கலாம். In case it comes down, buy at 300, the stop loss 240, and for the target of பார்க்கலாம். So there's a big fight going on in this area. நம்ம இந்த பிரேக் அவுட்டை தான் அந்த பிரேக் டவுன் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம பிரேக் டவுனுக்கான முயற்சி நடந்திருக்கு. பட் ஸ்டில் தேர் ஃபைட்டிங். பார்க்கலாம் இதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இஃப் தி செல்லர்ஸ் வின் தென் தட் நெக்ஸ்ட் ஃபால் குட் பி வெரி டிராஸ்டிக் அப்படின்றதும் நம்ம இதுல பார்த்துக்கணும். இந்த பிக்சரை நான் சேவ் பண்றேன். ஓகே ரைட். ஸோ நம்ம ரூல்ஸ் அப்படின்றத தெளிவா போட்டுட்டோம். இதை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்தையும் நானும் இங்க எடுத்து வச்சுட்டேன். ஸோ தட் நாளைக்கு இதை நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். Okay, my dear friends, wish you all the best. We'll meet tomorrow by 11 o'clock. Bye-bye.